இந்த லெக்சர் சீரிஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூனிட் 1 ஜென்ரல் ஃபிசிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜென்ரல் ஃபிசிக்ஸோட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன, இந்த யூனிட்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு யூனிட் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஹைட்டை வந்துட்டு லென்த்தில் மெஷர் பண்ணுறோம், ஃபீட்டில் மெஷர் பண்ணுறோம், இந்த மாதிரி மெஷர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்படி மெஷர் பண்ணுறப்போ எல்லாரும் ஈவனாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன ஆகாது அப்படின்னா ஒரு கார்லேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்டைசேஷன் எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த யூனிட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் த எஸ்ஐ சிஸ்டம் ஸோ தட் மீட்டர் இன் இந்தியா இஸ் எக்ஸாக்ட் சேம் அஸ் மீட்டர் இன் ஜப்பான். அப்போ இந்தியாவில் என்ன யூனிட் யூஸ் பண்ணுறோமோ ஜப்பான், நாட் ஓன்லி இன் ஜப்பான் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் எங்கேயா இருந்தாலும் அதே யூனிட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு இன்ஜின் பார்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க ஜப்பானில் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம வேற ஒரு யூனிட் ஃபாலோ பண்ணுறோம், அங்கே வேற ஒரு யூனிட் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன், அந்த ஷேப் வந்து மாறும், சரியாக ஃபிட் ஆகாது. ஓகே, அப்போ எல்லாருமே ஈவனாக ஒரே சிஸ்டமை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம மேனுஃபேக்சரதாக இருக்கட்டும் இல்லை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருக்கட்டும் நம்ம வாங்க முடியும். அதே மாதிரி நம்மள்கிட்ட மேனுஃபேக்சர் பண்ணுறதா அவங்கள்ட்டே கொடுக்க முடியும். வேர்ல்டு லெவலில் எந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் நம்ம பண்ண முடியும் த்ரூ இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அதே மாதிரி using dimensional analysis to see how complex quantities are built from the basic one. Complex quantities அப்படின்னா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குது, டெரைவ்டு யூனிட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் வந்து ஒரு 7 யூனிட்ஸ் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு தான் டெரைவ்டு யூனிட்ஸான ஃபார்முலாஸ் நம்ம படிக்கிறோம்ல, ஃபோர்ஸு, ப்ரெஷரு, டென்சிட்டி, இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் கொண்டு வந்தது எது அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அதே மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ மீன் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லையோ இல்லை இதுலையோ நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதில் எரர்ஸுங்கிறது கண்டிப்பாக வரும், எரர்ஸ் இருக்கும். ஸோ இந்த எரர்ஸ், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் இஸ் இன்டர்நேஷனலி அக்செப்டட் ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னலாக அந்த யூனிட்டை வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணணும் ஒரு அந்த விஷயத்தை மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இப்போ லென்த்து நான் மீட்டரில் மெஷர் பண்ணுறேன்னா எல்லாரும் மீட்டரையும் அக்செப்ட் பண்ணணும். ஓகே ஓகே இப்போ டு மெஷர் எனி திங் வி கம்பேர் இட் டு திஸ் ஸ்டாண்டர்ட். அப்போ எதை மெஷர் பண்ணாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ காமன் சிஸ்டம் என்ன இருக்குன்னா சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ். சிஜிஎஸ் வந்து சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். எஃபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட், பவுண்ட், செகண்ட். எம்கேஎஸ் பாருங்கள் மீட்டர், கிலோகிராம், செகண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் த மாடர்ன் குளோபலி அக்செப்டட் வெர்ஷன் ஆஃப் எம்கேஎஸ். எம்கேஎஸ் இட் இஸ் அ ரேஷனல் சிஸ்டம். இந்த சிஜிஎஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சிஜிஎஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம மெக்கானிக்ஸ் மாதிரி ஓல்டர் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ ரேஷனல் சிஸ்டம் அண்ட் அ மெட்ரிக் சிஸ்டம். ரேஷனல் சிஸ்டம் அண்ட் ஆல்சோ மெட்ரிக் சிஸ்டம். எல்லாருமே ஈவனாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், டெரைவ்டு யூனிட்ஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், இன்னொன்று டெரைவ்டு யூனிட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் 7 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதான் மாஸ், லென்த், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இது எல்லாத்துக்கும் பாருங்கள் கிலோகிராமுக்கு மாஸ் வந்து கிலோகிராம்னா கேஜி, மீட்டர்னா எம், செகண்ட்னா எஸ். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸை வச்சு நம்ம டெரைவ்டு யூனிட்ஸ் நம்ம கொண்டு வருவோம். ஓகே, ஸோ அதனால தான் அது நேம் அஸ் இட் இஸ் எப்படி இருக்குது அப்படின்னா டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதோட கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். காட்டியிருக்கேன். ஸோ டெஃபினேஷன் நம்ம என்ன படிச்சிருக்கோம், பேசிக் யூனிட்ஸ் தட் ஆர் இண்டிபெண்ட். இண்டிபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு யூனிட்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. பட் ஆனால் டெரைவ்டு யூனிட்ஸ் அப்படியே ஆப்போசிட். இது யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இல்லாட்டி பேஸ் யூனிட்ஸ்னு நம்ம சொல்லுவோம்.
அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி do not depend on other units. இங்கே depend on fundamental units. இதோட கவுண்ட் வந்து எத்தனை இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7. பட் இங்கே அன்லிமிட்டட்னு சொல்கிறோம். இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எஸ். எப்படின்னா இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இது ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ஃபார்முலாவை என்ன பண்ணலாம், நீ எழுதி காட்டுறேன் 1 minute. ஓகே, இப்போ இதே ஃபார்முலாவை இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபார்முலாவே நான் என்ன பண்ணலான்னா ஏக்கு பதிலாகவும் எழுதலாம். எஃப் பை எம் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏன்னா என்னென்னா ஆக்சலரேஷன், எம்னா என்னென்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இப்போ ஃபோர்ஸ்னால் என்ன சொல்கிறோம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போது நான் வந்து என்ன பண்ணலாம், ஆக்சலரேஷனுக்கு இந்த ஃபார்முலாவை மாற்றலாம். இல்லை அப்படின்னா மாஸ் எங்கிட்டு வச்சுட்டு எஃப் பை ஏவையும் நான் இங்கிட்டு கொண்டு வரலாம். இப்போ ஒரு ஃபார்முலாவே நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார்முலாவை மாற்றிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது அப்படின்னா இதே மாதிரி டென்சிட்டி பாருங்கள், நம்ம வந்து எப்படி வேணாலும் அந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றலாம். ரோஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ் பை வால்யூம் அப்படின்றதுக்குன்னா ஸோ மாஸ் பை வால்யூம் இருக்குது அப்படின்னா நான் இதை வந்து வால்யூமுக்கும் எழுதலாம், எம் பை ரோ. அப்படி இல்லை அப்படின்னா நான் மாஸ் எங்கிட்டு வச்சுட்டு ரோ வி இஸ் ஈக்குவல் டு எம். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்டர் பண்ணி நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபார்முலாஸை வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஃபார்முலாஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும் டெரைவேட்டிவ் யூனிட்ஸ் மூலியமாக அப்படின்னு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம 7 யூனிட்ஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது முன்னாடி பார்த்தோம், அதுதான். பட் இங்கே அன்லிமிட்டட். பட் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது 1 or 2 தான், பட் நிறையா இருக்குது. ஸோ இதை ரெப்ரசன்ட் பண்ணுறது சிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குது. எம் மாஸ்னா எம்மு, அதாவது மீட்டர்னா எம், சாரி மாஸ் இல்லை, மீட்டர்னா எம்மு. இப்போ கிலோகிராம், கேஜினா கிலோகிராம், எஸ்னா செகண்டு, டெம்பரேச்சர்னா கெல்வின், ஆம்பியர், மோல். சிடி அப்படிங்கிறது இந்த இங்கே பார்த்துக்கோங்க கேண்டலா, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, CINDELA கேண்டலா, சிடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட். இப்போ லீஸ்ட் கவுண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட் அக்யூரேட்லி பை அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் ரெப்ரசன்ட் த ரெசல்யூஷன் ஆஃப் த டூல். இது நல்ல வேர்டு, கரெக்டான வேர்டு அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்ட் த ரெசல்யூஷன் ஆஃப் த டூல். அந்த டூலுடைய ரெசல்யூஷன் அப்படி இல்லாட்டி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மீட்டர் ஸ்கேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மீட்டர் ஸ்கேல் எந்த அளவுக்கு அதை மெஷர் பண்ணும். நீங்கள் மீட்டர் ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவீங்க. லேபில் 1 மீட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கா, குட்டி லைனுக்கு அந்த 1 சென்டிமீட்டருக்குள்ளே மில்லிமீட்டர் லைன்ஸும் இருக்கும். ஓகே, அப்போ மினிமம் ரேஞ்ச் எதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா 0.1 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம். அதுக்கு கீழே பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அது கீழே என்ன இருக்கும், 0 இருக்கும். அப்போ இதோட மினிமம் வேல்யூ ஆஃப் மெஷர்மெண்ட் எது அப்படிங்கிற சொல்கிறது தான் லீஸ்ட் கவுண்ட். மினிமம் வேல்யூ ஆஃப் மெஷர்மெண்ட் எந்த அளவுக்கு கம்மியாக அதனால் மெஷர் பண்ண முடியுமோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது மீட்டர் ஸ்கேலுக்கு 0.1 சென்டிமீட்டர், வெர்னியர் காலிப்பருக்கு 0.01 சென்டிமீட்டர், நாட் மில்லிமீட்டர். ஓகே, ஸ்க்ரூ கேஜுக்கு 0. இது வந்து சென்டிமீட்டர்லேயே இருக்குது பார்த்துக்கோங்க, 0.001 சென்டிமீட்டர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மில்லிமீட்டர் சொல்லணும்னா 0.01 மில்லிமீட்டர். ஓகே, அப்போ ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ஸ்மாலர் லீஸ்ட் கவுண்ட் மீன்ஸ் ஹையர் ப்ரெசிஷன். லீஸ்ட் கவுண்ட் கம்மியாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ப்ரெசிஷன், அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய அக்யூரசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ரெசிஷன் இல்லாட்டி அக்யூரசி இல்லை மெஷரிங் கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே அப்படின்னா லிஸ்ட் கவுண்ட் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். உங்கள் இந்த யூனிட்டை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த யூனிட் மெஷர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த லீஸ்ட் கவுண்ட், அதுக்கடுத்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எப்படி கரெக்டாக வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே அப்படியே 1 by 1 நம்ம தெரிஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே,
Significant figures அப்படின்னா என்ன அப்படின்னா, significance are the digits in the measurement that are known with the reliability plus one digit that is uncertain. இல்லாட்டி என்ன சொல்லலாம், ஜஸ்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா, ட்ரஸ்ட்வர்த்தி அண்ட் நம்பர் இஸ், எந்த அளவுக்கு அந்த நம்பர் வந்துட்டு கரெக்டு அண்ட் அக்யூரேட். அந்த அக்யூரசின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்ராக்சிமேட்லி அப்படின்றது வேறு, அக்யூரசி வேறு. ஓகே, ஸோ கரெக்டாக நம்ம அதை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஆல் நான் ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ்னு சொல்கிறோம். நான் ஜீரோ டிஜிட்ஸ்னால் ஜீரோவே இருக்கக்கூடாது அந்த டிஜிட்டில். இப்போ 1 2 3 ஹேஸ் ஜீரோ இருக்கா? இல்லை. அப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். எஸ்எஃப் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதே ஜீரோஸ் பிட்வீன் நான் ஜீரோ ஆர் சிக்னிஃபிகண்ட். இது வந்து எப்படின்னா, ஜீரோ நடுவில் இருக்கும், முன்னாடியும் பின்னாடியும் நம்பர் இருக்குது அப்படின்னா, லைக் சாண்ட்விச் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முன்னாடி பின்னாடி நம்பர் இருக்குது அப்படின்னா, இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது அப்படின்னா 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. அதே மாதிரி லீடிங் ஜீரோஸ் ஆர் நெவர் சிக்னிஃபிகண்ட். லீடிங் ஜீரோஸ்னால் ஜீரோ முன்னாடி இருக்கும், அதை தான் லீடிங் ஜீரோஸ்னு சொல்கிறோம். ஸோ ஜீரோ முன்னாடி இருக்கா, ஸோ இதை வந்துட்டு ஆர் நெவர் சிக்னிஃபிகண்ட். ஜீரோஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 0.005ல் எத்தனை சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ 1 சிக்னிஃபிகண்ட் டிஜிட். ட்ரையலிங் ஜீரோஸ், நம்பருக்கு அடுத்து வர்றது தான் ட்ரையலிங் ஜீரோஸ். ஸோ ட்ரையலிங் ஜீரோஸ் ஆஃப்டர் அ டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஆஃப்டர் த டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா இப்போ 2.50 20.50 இப்படி தான் இருக்குன்னா அது வந்து சிக்னிஃபிகண்ட். ஓகே, இன்கேஸ் நீங்கள் எப்படி கேட்கலாம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தெரியுதா? ஓகே, தெரியல. இப்போது 500.0 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க? 1 2 3 4 இருக்குது. அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம ட்ரையலிங் ஜீரோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ட்ரையலிங் ஜீரோஸ். ஓகே, இதுதான் வந்து ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்டிங் ஆஃப் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிகர்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மெஷர் பண்ணி எனக்கு வந்து ஒரு எரர் வேல்யூ இனிமேல் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, எனக்கு எரர் வேல்யூ இந்த மாதிரி வருது அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி, ரவுண்டிங் ஆஃபை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், ரவுண்டிங் ஆஃப், இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட். அதாவது எரர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மெஷர் பண்ணுறப்போ எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கிறது இல்லை, இப்படி தானே. இட் அரைசஸ் ஃப்ரம் ஒரு மேனுவலாக இல்லை அதாவது நம்ம மிஸ்டேக்காக நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எரரை எரர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் என்னென்னா, சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் இருக்குது, ரேண்டம் எரர்ஸ் இருக்குது. ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்னா அரைசஸ் ஃப்ரம் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளாஸ் ஆர் ராங் டெக்னிக்ஸ். அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால வரக்கூடியது என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ். இப்போ ரேண்டம் எரர்ஸ்னால் அக்கர் டியூ டு அன்பிரடிக்டபிள் ஃப்ளக்சுவேஷன் ரெடியூஸ்டு பை டேக்கிங் த ஆவரேஜ். அன்பிரடிக்டபிள் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரெடியூஸ்டு டேக்கிங் பை ஆவரேஜ். ஓகே, ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரர் கேல்குலேஷனுக்கு என்னென்ன டைப் ஆஃப் எரர் இருக்குது பாருங்கள். அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர். அப்சல்யூட் எரரில் இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்டு வேல்யூ. இது வந்து ஒரு டிட்டர்மினண்ட்டுக்குள்ளே போட்டிருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிக்கர் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். ஓகே, அதே மாதிரி வெளியே எழுதுகிறப்போ உங்களுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இந்த மாதிரி தான் எடுக்கணும். நீங்கள் மைனஸ் பண்ணுறப்ப நெகட்டிவ், இப்போ மெஷர்டு வேல்யூ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரூ வேல்யூ கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் நெகட்டிவில் வேல்யூ எழுதக்கூடாது. அதுக்கு தான் அந்த மாடுலஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் ரிலேட்டிவ் எரர் எப்படி எடுக்கணும்? ரிலேட்டிவ் எரர்ங்கிறது அப்சல்யூட் எரர் டிவைடட் பை டைம் வேல்யூ, ஏஇ பை டிவி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஇ பை டிவி ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் எரர்ங்கிறது ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100. ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100 அப்படின்னா இந்த இதுலேயே, அதாவது இதுலேயே இன்டூ 100. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலாஸ், டைமென்ஷன் ஃபார்முலாலாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபார்முலா அப்படின்னா நம்மளுக்கு பேசிக்காக டைமென்ஷன் ஃபார்முலாவில் என்னென்ன குவான்டிட்டிஸ் வரும் அப்படின்னா எம், எல், டி. இந்த எம் யாருக்கு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்.
இந்த L வந்துட்டு லென்த், T வந்துட்டு டைம். டைம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாஸுக்கு வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஃபார்ம் நம்ம எப்படி எழுதுவோம்? யூனிட்ஸ். SI யூனிட்ல எப்படி எழுதுவீங்க? கிலோகிராம். லென்த்தை வந்துட்டு மீட்டர், டைம் வந்துட்டு செகண்ட்ஸ். ஓகே, இதுதான் பேசிக். இதை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைமென்ஷன் ஃபார்முலாவையும் எப்படி எழுதணும், அப்புறம் அதோடைய டிரைவ்டு யூனிட்ஸ் அண்ட் derived யூனிட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஏரியாவுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏரியாவோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். இங்கே ஏரியா அப்படிங்கிறதும் லென்த்து தான், லென்த்துக்கு கீழே வர்றது தான். அப்போது இதுக்கு யூனிட்ஸ் எப்படி நம்ம எழுதணும்? இதை நம்ம யூனிட்ஸ்னு சொல்லுவோமா? யூனிட்ஸ் எப்படி எழுதணும்? ஏரியா அப்படிங்கிறப்போ ஒரு ஏக்கு ஒரு எம் தான் வரும். ஸோ எம் இன்ட்டு எம். லென்த் வந்து லென்த் இன்ட்டு லென்த் அப்படி எழுதலாமா? ஸோ எம் இன்ட்டு எம் என்ன வரும்? எம் ஸ்கொயர். இது டைமென்ஷனல் ஃபார்முலா. இதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா, எம் வந்தால் என்ன எழுதணும்? எல் எழுதணும். ஸோ எல் எழுதுகிறப்போ எல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வால்யூம். வால்யூம்க்கு வந்து ஏ கியூப் இல்லாட்டி என்ன வால்யூம் எடுத்துக்கிறீங்களோ இது ஏ கியூப்னு சொல்லுவோம். இதுக்கு ஏ ஸ்கொயர் அப்படின்னா இதுக்கு எம் கியூப்னு வரும். யூனிட் வந்து எம் கியூப். அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா எல் கியூப். ஓகே, இப்போ மூணாவது வந்துட்டு டென்சிட்டி. ஸோ டென்சிட்டியை வந்து நம்ம ரோவில் மெஷர் பண்ணுவோம். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் பை வால்யூம். மாஸ் பை வால்யூம். இப்போ மாஸ்னா என்ன எழுதணும்? யூனிட். இப்போ யூனிட் எழுதுவோம் அது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம டைமென்ஷன் ஃபார்முலா எழுதுவோம். யூனிட் என்ன எழுதணும்? மாஸ்னா கிலோகிராம். வால்யூம் வந்து லென்த். இங்கே வால்யூம்க்கு என்ன போட்டிருக்கீங்க? மீட்டர் தானே யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இங்கே எம் கியூப் போட்டுக்கலாமா? வால்யூம்க்கு என்ன போட்டிருக்கீங்க? இங்கே யூனிட்டு எம் கியூப். நான் டேரெக்டாக அப்படியே எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இதை உங்கள் புக்கில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா கிலோகிராம் மீட்டர் -3, அதாவது மேலே கொண்டு வராங்க கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதுக்கு நான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதணும்னா, கிலோகிராமுக்கு என்ன எழுதணும்? கிலோகிராம் இருக்க இடத்துல எம் போட்டுட்டேன். அதே மாதிரி எம் பவர் -3 இங்கே என்ன இருக்குது? எல்லுக்கு நேராக தானே எம் இருக்குது. ஸோ எல் போட்டு -3. ஓகே, இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக -3 t⁻0 அப்படின்னு போடுவாங்க. இப்படியும் போட்டாலும் கரெக்டு தான். எனிதிங் பவர் 0 நம்மளுக்கு 1 தான் இல்லையா? இதனால இந்த வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னா அஃபெக்ட் ஆகாது. ஸோ இப்படியும் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக தெளிவாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி, ரைட்? சரி, ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா displacement by time இல்லாட்டி ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம், இதான் ஒன்று சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம லென்த்தில் மெஷர் பண்ணது தான். அதனால இதுக்கு யூனிட் எப்படி எழுதணும்? யூனிட்டு இது ஃபார்முலா, இது டைமென்ஷனல் ஃபார்முலா. நான் டிஎம்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு யூனிட் எப்படி எழுதணும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்ம என்ன எழுதுவோம்? மீட்டரில் தான் மெஷர் பண்ணுவோம். கீழே வந்து டைம்னா செகண்ட். ஆர்எல்ஸ் இதை எப்படி சொல்லலாம்? மீட்டர் s⁻−1 இந்த மாதிரி எழுதலாம், மீட்டர் பர் செகண்ட். இதுவே டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டருக்கு எல், செகண்டுக்கு L/Tன்னு வரும். இந்த டைமென்ஷனல் ஃபார்முலாவை எப்படி எழுதணும்? L⁻⁻1 இந்த மாதிரி எழுதணும் ப்ராக்கெட்குள்ளே. ஏன்னா நான் T மேலே கொண்டு போய் எழுதுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வெலாசிட்டி பார்த்துட்டோமா? ஆக்ஸலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வெலாசிட்டி பை டைம். ஓகே, வெலாசிட்டிக்கு நீங்கள் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிட்டிங்க யூனிட்டை. மேலே வெலாசிட்டிக்கு என்ன வருது? இப்போ நான்
இதவே எழுதிக்கிறேன். ஓகே, மறுபடியும் ஒரு டைமுக்கு செகண்ட் அப்படின்னு ஆட் பண்ணேன்னா என்ன வரும்? ms-2 மேலே எழுதுகிறப்போ இந்த மாதிரி வருமா? ஸோ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இங்கே வந்து இதே தான். இந்த மாதிரி -2 போட்டு எழுதணும்னா அது ஆக்சலரேஷன். ஓகே, இதுக்கடுத்து ஃபோர்ஸு. ஃபோர்ஸுக்கு வந்துட்டு ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஸோ மாஸுக்கு நம்ம வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், யூனிட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிலோகிராம். ஆக்சலரேஷனுக்கு இங்கே ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க, ms-2 போட்டுடலாமா? அவ்வளோதான். அதே மாதிரி டைமென்ஷன் ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாலேருந்தே இன்னொரு ஃபார்முலாவை நீங்கள் டக்குன்னு பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்முலா சார்ட்டை நம்மளுக்கு மைண்டில் கரெக்டாக வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, இப்போ வந்து டைமென்ஷன் ஃபார்முலா எழுத போகிறேன். கிலோகிராமுக்கு நான் என்ன போடணும்? எம். இதை மட்டும்தான் ஆட் பண்ணணும். இதுக்கு இருக்கிறத நான் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதிடலாம். ஏன்னா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் தானே. ஈஸி, ரொம்ப டோட்டலி ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நான் மொமெண்டம், இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் இன்டூ p=mvன்னு எழுதுவோம். மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இதுக்கு யூனிட் எப்படி எழுதலாம்? யூனிட் மாஸுக்கு கிலோகிராம், வெலாசிட்டிக்கு மீட்டர்/செகண்ட் எழுதுவோம். மீட்டர்/செகண்ட். அப்போ இதை எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர், இந்த மாதிரி எழுதலாமா? ஓகே, இதுவே டைமென்ஷனல் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? கிலோகிராமுக்கு என்ன போடுவோம்? எம்முக்கு எல், டீக்கு -1 போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸ்கொயர் ப்ராக்கெட் மஸ்ட்டு, அது போட்டால் தான் கரெக்ட், இல்லாட்டி தப்பு. நெக்ஸ்ட்டு டார்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃபோர்ஸுக்கு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்ன யூனிட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர்ஸுக்கு? ஃபோர்ஸ் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், கிலோகிராம் மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ கிலோகிராம் இன்டூ ஆர்எல்ஸ் இது எப்படி எழுதலாம்? கிலோகிராம் மீட்டர் -2 இந்த மாதிரி எழுதலாமா? எம் இது. ஸோ இதுக்கு நான் டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி எழுதணும்? கிலோகிராமுக்கு எம், எல்லுக்கு குட்டி எம் இருக்கு இல்லையா, எம்முக்கு எல், இது t-2. அவ்வளோதான். திஸ் இஸ் டைமென்ஷன் ஃபார்முலா. இட்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இதில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் p is equal to a minus t square by bx, where p is a pressure, x is a distance and t is a time. Find the dimension of a by b அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து a, b என்னன்றது நமக்கு தெரியாது. x ஒரு டிஸ்டன்ஸு, tங்கிறது டைம், இது மட்டும் தான் தெரியும். இதோட டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்மளுக்கு ப்ரெஷர்னா என்னன்னு தெரியும். எக்ஸுக்கு ஓகே, டீக்கு ஓகே. இப்போ ப்ரெஷருக்கு என்ன டைமென்ஷன் ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்துக்குவோம். எப்பவுமே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இருக்க ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய இதில் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும். ப்ரெஷர் P is equal to என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யூனிட் எழுதணும். அதாவது இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதணும். ஏன்னா டைமென்ஷன் ஃபார்முலா ரிலேட்டட் கொஷின் தான் இது. ஸோ ஃபோர்ஸுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஃபோர்ஸுக்கு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் பை ஏரியா. சரி, ஓகே. மாஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா கேட்குறேன். மாஸுக்கு எம். இல்லை நீங்கள் யூனிட் எழுதுறீங்கன்னா கூட எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்படி தானே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க முன்னாடி. கேஜி எம்எஸ் -2 பை ஏரியாவுக்கு, ஏரியா வந்து ஏ ஸ்கொயர் ஃபார்முலா இல்லையா? அப்போ இங்கே என்ன போடுவோம்? மீட்டர் ஸ்கொயர்.
ஓகே, அப்போ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1 மீட்டர் கேன்சல் ஆச்சுன்னா கேஜி எஸ் மைனஸ் 2 பை எம்னு இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம்? கேஜி எம் மைனஸ் 1 எஸ் மைனஸ் 2 இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, இப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா. ஏன்னா இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் பார்த்தனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ கேஜிக்கு என்ன போடுவோம்? எம். குட்டி எம்க்கு என்ன போடுவோம்? எல். டிக்கு இங்கே -1 இருக்குது, இங்கே டி -2. இதுதான் ப்ரெஷருடைய டைமென்ஷன் ஃபார்முலா. இது ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஏ பை பி கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ பை பி இதை எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி அங்கிட்டு பண்ணி இங்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் இழுக்கும். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணணும்னா ஏ மைனஸ் டி ஸ்கொயர் இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா எரரில் வந்துட்டு ஒரு சின்ன ரூல் இருக்குது. அதாவது ரெண்டு சேம் குவான்டிட்டியை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இப்போ எல் ப்ளஸ் எல் நான் என்ன பண்ணக்கூடாது? 2Lன்னு எழுதக்கூடாது. எல் ப்ளஸ் எல் வந்துட்டு எல் தான். ஓகே, அதே மாதிரி எல் ப்ளஸ் எம் ரொம்ப டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குன்னா இதை நம்ம ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. சேம் யூனிட்ஸை மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். ஆல்சோ சப்ட்ராக்ஷனுக்கும் இதே ரூல் தான் சப்ட்ராக்ஷன். இப்போ எல் மைனஸ் எல் அப்படின்னா 0ன்னு போட்டுறக்கூடாது, எல் தான். ஓகே, இதே எல் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸிஸ்ட் ஆகாது. புரியுதா? இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு எல்ல நீங்கள் கூட்டுறீங்க, ரெண்டு சேம் யூனிட்டை நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா கூட்ட முடியும். ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் யூனிட்டை நீங்கள் வந்து கூட்ட முடியுமா அப்படின்னா கூட்ட முடியாது, ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இதுதான் கான்செப்ட். அப்போது இது டி ஸ்கொயர்னா இவனும் டி ஸ்கொயராக தான் இருக்கணும். இப்போ புரியுதா? அப்போ ஏஸ் ஈக்குவல் டு இதோட டைமென்ஷன் ஃபார்முலா நான் டி ஸ்கொயர்னு எழுதுறேன். எழுதலாமா? டி ஸ்கொயர் உள்ளுக்கு எழுதணும், நாட் இன் வெளியில். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ பீக்கு உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? ப்ரெஷருக்கு எம் எல் மைனஸ் 1 டி மைனஸ் 2 ப்ரெஷர் இருக்க இடத்துல, அதாவது பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி ஸ்கொயர் பை பிஎக்ஸ். இதான் ஃபார்முலா நம்மளுக்கு. இது எம் எல் மைனஸ் 1 டி மைனஸ் 2 இதுதான் நம்மளுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்குது. ஏக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு மாற்றிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையுமே கேபிட்டலில் போடணும், நாட் இன் ஸ்மால். அதையும் விட்டுறாதீங்க. டி ஸ்கொயர். அதே மாதிரி பி தெரியாது நம்மளுக்கு. எக்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும்? எல். எக்ஸ் வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த்தில் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எல்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பியை கொண்டு போய் இங்கிட்டு வச்சுக்கிறேன். -2 இன்ட்டு எல். இதில் ரெண்டு யூனிட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா என்ன தான் வரும்னு அர்த்தம்? டி ஸ்கொயர் தான் வரும். ஓகே, ஸோ ஓகே, இதில் இங்கே ஒரு எல் இருக்குது, இங்கே ஒரு எல் -1, இங்கே பவர் 1 இருக்கிறதாவும் இங்கே ஒரு -1 இருக்குதா. அப்போ இது ரெண்டு என்ன ஆயிரும்னா கட் ஆயிரும். அப்போது மீதி என்ன இருக்குது? எம் -2. ஓகே, நம்மளுக்கு என்ன இப்போ கிடச்சிருக்கு அப்படின்னா பி வேல்யூ இதை நான் எப்படி எழுதலாம்? இப்போ நான் எம்மை மேலே கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, எம் -1 இதையும் நான் மேலே கொண்டு வரேன். அப்போ அது +2ன்னு மாறும் இல்லையா? அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு +2 இருக்குது. அப்போது இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஏ பை பி தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ தான் உங்களுக்கு என்னென்னா டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம முன்னாடி எடுத்திருந்தோம் இல்லையா? ஏவோட வேல்யூ என்னென்னா டி ஸ்கொயர். அதனால் இப்போ ஏ பை பியில் ஏவோட வேல்யூவை நான் டி ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் மேலே. பி வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இதை போட்டுக்கோங்க. எம் -1 டி பவர் 4 ஸ்கொயர் ப்ராக்கெட் மஸ்ட்டு விட்றாதீங்க. ஓகே, இப்போ நான் இதெல்லாம் மேலே எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி எழுதலாம் அப்படின்னா டி ஸ்கொயர் எம் -1 டி பவர் -4 அப்படின்னு இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு -4 இருக்குது. அப்போது இது +1ன்னு ஆயிரும். மேலே கொண்டு வரப்போ இது +1 ஆயிரும். அப்போ எம் 1ன்னு எழுத தேவையில்லை, எம் தான். எம் டி -2 இதுதான் ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு. அப்போ ஏ பை பியோட வேல்யூ என்னென்னா எம் டி -2 ஸ்கொயர் ப்ராக்கெட்.
ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஒரு எரர் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு லென்த் ஆஃப் த ராட் இஸ் மெஷர்டு 3 times, 3 வாட்டி மெஷர் பண்ணியிருக்காங்க. as 5.2 cm, 5.3 cm, 5.4 cm. மூணும் பார்த்துங்க டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் தான் இருக்குது. ஃபைண்ட் த மீன் அப்சல்யூட் எரர் அண்ட் பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீன் அப்சல்யூட் எரரும் பர்சன்டேஜ் எரரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். மீன் வேல்யூ எக்ஸ் பார் இல்லாட்டி ஏ பார்னு போட்டுக்கோங்க. அது நம்ம எடுத்துக்கிற வேரியபிளை பொறுத்து. அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அத்தனை வேல்யூவையும் 5.4 divided by 3. இப்போ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இது 15/3 போகிறப்போ எகெயின் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 5.3 cm. ஓகே, 5.3 cm. இப்போ அப்சல்யூட் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறோம். ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. ஃபார்முலா என்ன அப்படின்னா, ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. ஃபார்முலா பார்த்துக்கோங்க, ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வச்சு. ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. ட்ரூ வேல்யூ மைனஸ் மெஷர்ட் வேல்யூ. ஓகே, இப்போ ட்ரூ வேல்யூ எவ்வளோ வருது நம்மளுக்கு? ட்ரூ வேல்யூங்கிறது இது மெஷர்டு வேல்யூ 5.2. இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வேர்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மெஷர்டு வேல்யூ வந்துட்டு 5.2, 5.3. இப்போ நம்மளுக்கு ட்ரூ வேல்யூ யார்? 5.3. இதுதான் மீன் வேல்யூ. ஸோ 5.3 மைனஸ் 5.2 ஒவ்வொரு வேல்யூக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன வரும் அப்படின்னா 0.1. அதே மாதிரி டெரே பாருக்கு தேர்ட் வேல்யூக்கு கண்டுபிடிக்கணும். என்ன வந்திருக்கு? 5.3 மைனஸ் 5.3 ப்ராக்கெட்டில் மாடுலஸ், இது வந்து 0. மறுபடியும் எரர் கண்டுபிடிக்கணும். 5.3 மைனஸ் 5.4. ஸோ நீங்கள் மாடுலஸ் விட்டு எழுதுகிறப்ப ப்ளஸில் தான் எழுதணும் எரரை. என்ன வரும்? இங்கேயும் 0.1 தான் வரும். ஓகே, இப்போது நான் மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னது? டெல் ஏ பார் கண்டுபிடிக்கணும். இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ நமக்கு 0.1, 0.1 மூணையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுடைய மீன் அப்சல்யூட். மீன் எடுக்கணும்னு அர்த்தம். அந்த எரர் வேல்யூ எல்லாத்துக்கும் எடுத்தோன்னா என்ன வரும்? 0.2/3. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும்னா 0.067 சென்டிமீட்டர். ஏன் நான் சென்டிமீட்டர் போடுறேன்னா கொஸ்டின்லேயே உங்களுக்கு சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் சென்டிமீட்டர் தான் யூனிட் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் எரர் பாருங்கள். பர்சன்டேஜ் எரருக்கு டெல் ஏபா பை ஏ இன்ட்டு 100. இதான் ஃபார்முலா. பர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா வேணுமா? நான் மறுபடியும் காட்டுறேன். ஸோ பர்சன்டேஜ் எரர் ரிலேட்டிவ் எரர் இன்ட்டு 100. இப்போ ரிலேட்டிவ் எரர் ஃபார்முலா அப்சல்யூட் எரர் பை ட்ரூ வேல்யூ. மீன் அப்சல்யூட் எரர் பை ட்ரூ வேல்யூ. உங்களுக்கு அப்சல்யூட் எரர் எவ்வளோ வந்துச்சுங்க? 0.067 டிவைடட் பை ட்ரூ வேல்யூ 5.3 இன்ட்டு 100. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். இது என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? மீன் அப்சல்யூட் எரர், பர்சன்டேஜ் எரரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எரர்ஸை கண்டுபிடிக்கணும். இந்த எரர்ஸை கண்டுபிடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு சம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எரர் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். பார்க்குறதுக்கு தான் ப்ராப்ளம் பெருசாக இருக்கும், பட் ஈஸியாக பண்ணிடலாம். A physical quantity P is given by அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. The percentage error of a measurement is A, B, C and D. பர்சன்டேஜ் எரர் வந்துட்டு 4 எரராக கொடுத்துருக்காங்க. இங்கே 1%, 3%, 4%, 2% ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த பர்சன்டேஜ் எரர் இந்த குவான்டிட்டி P? Pயில் வந்துட்டு என்ன பர்சன்டேஜ் எரர் இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்குறதுக்கு தான் மேக்ஸிமம் வந்து பெரிய சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதனால் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா இதில் எரரை எப்படி அப்ளை பண்ணணும்னா ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பை ரூட் சி டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை எரர் ஃபார்முலாவுக்கு மாற்றணும். எரர் ஃபார்முலாவுக்கு எப்படி மாற்றணும்னா டெல் பி பை பி. நான் எழுதுகிற மாதிரியே எழுதிட்டு வரணும். டெல் பி பை பி. இங்கே ஏ கியூபுக்கு என்ன எழுதணும்னா பவரில் இருந்துச்சுன்னா 3 தூக்கி முன்னாடி போட்டு டெல் ஏ பை ஏ. எல்லாமே ப்ளஸில் தான். அதே மாதிரி 2 இங்கே பி ஸ்கொயர் இருக்கா, 2 தூக்கி முன்னாடி போடுங்க டெல் பி பை பி. இந்த டிவிஷன்லேருந்து மேலே வந்தாலும் ப்ளஸில் தான் வரும். இங்கே ரூட் இருந்தால் என்ன போடணும் அப்படின்னா 1/2. சி உள்ள சி இருக்கா, அப்போ டெல் சி பை சி. நெக்ஸ்ட் யார் இருக்கா, டி. அப்போ என்ன வரும், டெல் டி பை டி. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு, நம்ம பி கண்டுபிடிக்க தேவையில்லை, இதெல்லாம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். 3 இன்ட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர் என்னென்னா கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக நீங்கள் வந்து இந்த வேல்யூவை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எரர் வந்து 1%, 1342. ஓகே, 3 இன்ட்டு 1% ப்ளஸ் 2 இன்ட்டு 3% plus 1/2 into 4% plus 1 into 2%. இங்கே கேட்கலாம் நீங்கள் 1 போட்டிருக்கீங்க அப்படின்னு. டிக்கு முன்னாடி எந்த வேல்யூ இல்லை, அதனால நான் 1 போட்டிருக்கேன். மித்ததெல்லாம் பாருங்கள் இருக்கு. ஓகே ஓகே, டி பவர் 1 தானே, அதனால் 1% போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பி இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆயிரும் அப்படின்னா 3% ப்ளஸ் 3 2 சார் 6%. இதையும் கேன்சல் பண்ணிக்கோங்க. இப்போ 2% ப்ளஸ் 2%. இப்போ இதற்கு கூட்டுங்க. 3 6 ப்ளஸ் 3 9, 9 ப்ளஸ் 2 11, 11 ப்ளஸ் 2 13. அப்போது பியில் வந்துட்டு 13% எரர் வந்து இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ பெருசாக இருக்க ப்ராப்ளம்லாம் ரொம்ப சிம்பிளாகவே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாட் தட் மச் டிஃபிகல்ட்டாக இருக்காது. கொஞ்சம் ட்ரிக்கை மட்டும் நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா இனிமேல் நம்ம நிறையா போடலாம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is the practice of using dimension to solve and verify physics problems. Physics problems வந்துட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு டைமென்ஷனல் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். LHS ஈக்குவல் டு RHSன்னு மேக்ஸில் நம்ம பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறப்போ LHS ஈக்குவல் டு RHS வந்துச்சு அப்படின்னா, டைமென்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணி வந்துச்சு அப்படின்னா அதோடைய கரெக்ட்னஸ் வந்து நம்ம இதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும், ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி செக்கிங் கரெக்ட்னஸ், இந்த அடுத்த பாயிண்ட் அதான் செக்கிங் கரெக்ட்னஸ். பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி அண்ட் ஈக்குவேஷன் இஸ் கரெக்ட் ஒன்லி இஃப் த டைமென்ஷன் ஆஃப் LHS ஈக்குவல் டு RHS. ஓகே, இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே தான். LHS ஈக்குவல் டு RHSன்னு வந்துச்சுன்னா தான் அது வந்து கரெக்ட் அந்த ஃபார்முலா. ஓகே, கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ், கன்வெர்ட்டிங் யூனிட் வேல்யூ ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர். ஒரு சிஸ்டம்லேருந்து அனதர் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். CGS to SI, SI to CGI, நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. deriving formulas, புது நிறைய ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெரைவ் பண்ண முடியும். இஃப் யூ நோ விச் ஃபேக்டர் a quantity depends on, you can find the relationship. அதாவது எந்த குவான்டிட்டியை வச்சு வேணாலும் நீங்கள் ஃபார்முலா வந்து எக்ஸிஸ்டிங் ஃபார்முலாவை நீங்கள் எதுக்கு வேணாலும் மாற்றி மாற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசு புதுசாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறையா இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மை வீடியோ. தேங்க்யூ.